கையுமையுமாய் பிடிப்பட்டார்கள். அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசையின் பிரமாணம் சொல்லுகிறது. எல்லாம் கல் எடுத்துக்கிறாங்க கையில. இயேசு மட்டும் குனிந்த தரையில எழுதி கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஒரு கேள்வி, என்ன எழுதி நின்றிருப்பார்? அப்போ ஒருத்தர் சொல்றாரு, அந்த பெண் யாரெல்லாம் தொடர்பு கொண்டாரோ அவங்க பேர்லாம் எழுதியிருந்தார் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு வேலையே இல்லையா? என்ன எழுதியிருப்பாரு? நல்ல கவனிங்க. ஏன் எழுதியிருப்பார்? நான் தியானிக்கிறேன் ஒரே ஒரு காரியம். அவருடைய விரல்ல எழுதின அந்த வார்த்தை அந்த மகளை சொல்லுது, நான் உன்னை நியாயம் தீர்ப்பது இல்லைன்னு அவர் சொல்றாரு. ஏன் அதை தரையில் எழுதுறாரு? இதே விரல் தான் முன்பு மோசைக்கு பிரமாணம் எழுதி கொடுக்கும்போது எழுதி கொடுத்துச்சு, விபச்சாரம் பண்றவர்கள் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று. அல்லேலூயா. இப்ப அதே விரல் அந்த நியாயத்தை மாற்றி எழுதுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய